ஓம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்திய தபகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பெங்களூர் ஜெயநகர் 9th பிளாக் ராகிகுட்டா ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 23ஆம் நாள். இன்று இரவு 8:17 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ள நாள். இன்று மதியம் 12:10 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:25 வரை சித்த யோகமும் மதியம் 12:10 வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. மூதாதையர் சொத்து, பரம்பரை சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சுக்கிர பகவானால் சிலருக்கு திடீர் விரய செலவுகள் வரும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. லக்ஸரி ஐட்டம்ஸ் பொருள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. அதே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கின்ற நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷப ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரயாணம் பயணம் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா, ஆன்மீக சம்பந்தமான பூஜை பொருட்கள் விற்கிறவங்க, நாட்டு மருந்து கடை வைத்திருக்கிறவங்க, மளிகை வியாபாரம் பண்ணுறவங்க, ரைஸ் மில், ஆயில் மில், எண்ணெய் கடை, அரிசி கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்து நீங்கள் கொடுக்கறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி வழிபாடு. சரஸ்வதிக்கு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இருக்கும். சில விஷயங்களில் ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. சுக்கிர பகவானால் சில விரயங்கள் ஏற்படும். குழந்தைகள், பிள்ளைகள் விஷயத்தில் அந்த விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சர்ஜிக்கல் ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தாய் தந்தையருடைய சில விஷயங்களை நீங்கள் பொறுப்பெடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் நல்ல பேர் கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். புது நட்புகள் உருவாகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு விநாயகருடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே,
மன நிறைவை தரக்கூடிய நாள், ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். சின்ன சின்ன உதவியை பண்ணுவீங்க, ஒரு சோஷியல் சர்வீஸில் பண்ணுவீங்க. உதாரணமாக ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்குறதோ, இல்லை கஷ்டப்படுற ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்க, மேஸ் வச்சுருக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரை டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லரிங் சம்மந்தமான வேலை செய்கிறவங்க, டொமஸ்டிக் ஹெல்ப் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க, இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் சில யோகங்கள் வரும். நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகம், தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. ஜாப்பை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம், ஃபினான்ஷியல் ப்ராசஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான, ப்ரொடக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எஸ்எம்இ சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் அந்யோன்யத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கர்ப்பிணிகள் மட்டும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். கவலைகள் இருக்கும், அதுக்காக அதையே நினச்சிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்க வேண்டியதுதான். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். டீச்சிங் சம்பந்தமான, ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, ஹெச்ஓடியாக, ட்ரைனராக, ஃபேக்கல்ட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம், எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சமூகத்திலே நல்ல பேருள்ள சிலருடைய நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புதுசாக ஒரு ரூம் போடணும், புதுசாக ஒரு ஃப்ளோர் கட்டணும், இல்லை புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுப்பீங்க. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துன்பத்தை நீக்கும் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குறிப்பாக குடும்பத்தில் சில விஷயங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நல்லதுக்கே அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்குங்க. மறுமணம், ரீமேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி விவாகரத்து, டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அது சம்மந்தமான கவுன்சிலிங், டிஸ்கஷன்லாம் சாதகமாக உங்களுக்கு அமையும். லாயராக இருக்கிறவங்க, லீகல் ப்ராசஸிங்கில் இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டிலேருந்து தாய் நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே, டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ் அண்ட் டூர் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரப்படாதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். டிரைவிங் பண்ணும் பொழுது கவனம் தேவை. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
கலைஞர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், மியூசிக் கிளாஸ் எடுப்பவர்கள், அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சம்மந்தமான கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபர்னிச்சர், பிளைவுட்டு, செராமிக்ஸ், பேட்டரி கடை வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். புதுசாக ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணணும் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க. அது சம்மந்தமான விஷயங்களுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். தசா புத்தியெல்லாம் அனுகூலமாக இருக்கா, அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய நமக அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். அஞ்சனை மைந்தனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். குறிப்பாக எதிரிகள் தொல்லை, பகைவர்கள் தொல்லையெல்லாம் கூடவா இருக்கும். கூட இருந்தே குளிபறிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மாற்றம் பற்றிய சிந்தனை வரும். ஊரை மாற்றிட்டு போகலாமா, இல்லை இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா, இல்லை வேறு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாமா, இந்த மாதிரிலாம் ஓடும். அதனால் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதியாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி 10 முறை உட்காந்து பிளான் பண்ணுங்கள், மைண்ட் மேப்பிங் பண்ணுங்கள், எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சம்மந்தமான கோர்ஸ் படிக்கிறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கிறது நல்லது. வேலையை பொறுத்தவரையில் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அக்கௌண்டனாக இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருப்பவர்கள், அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராசஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கவங்க, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பொது வாழ்வில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சில கெட்ட பெயர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க. கட்சியிலேயே உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கை தேவை. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு தீயபலங்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு, உங்களை காப்பாற்றும் வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும். மனசில் ஒரு தெம்பு, உற்சாகம் தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், புரோக்கராக இருக்கிறவங்க, மீடியேட்டராக இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். புது முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அந்யோன்யத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் மன உறுதியுடன் இருப்பீங்க. காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் காதலை இருவீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக்கங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள். சரியான ஒரு ஸ்பான்சர்ஷிப் இல்லை அப்படின்னு வரி பண்ணிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வழி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃப் நடத்துபவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மனசுல ஒரு திருப்தி இருக்கும். வேலையில மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. அது மாதிரி அதிகாரிகளுடன் ரொம்ப க்ளோஸ் ஆகாதீங்க. அதே உங்களுக்கு திருப்பி வர்ற மாதிரி ஆகிடும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பள்ளி மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். சமூக சேவையிலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பேங்க், ஃபினான்ஷியல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. நட்புகள் விஷயத்தில் நன்மை உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சுக்கிர பகவானால் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், புதுசாக 2 பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவசரப்படாதீங்க. ஏன்னா 7.5 சனி நடந்துட்டுருக்கு. அதனால் உங்கள் தசா புத்தி பாருங்கள். தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இருக்கிறத காப்பாற்றிட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறதே நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையிலே பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வேலையில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. யாரையும் நம்பி பொறுப்பை கொடுத்துறாதீங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ், ட்ராவல் அண்ட் டூரிசம் சம்பந்தமான பிஸ்னஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு, சங்கடம் தீர்க்கும் வழிபாடு, வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.